1975 இந்திரா காந்தி பிரதமராக இருந்த காலம். ஆகாசவாணி வணக்கம். இச்செய்தியை வாசிப்பது ராமச்சந்திரன். நம்ம இந்திய நாட்டுல நடக்கிற பல பிரச்சனைகளை எடுத்து சொல்றதுக்காக பார்லிமெண்ட்ல மேல் அதிகாரிங்க கூட நம்ம பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி அவர்கள் இன்னைக்கு ஆலோசனை நடத்த போறாங்க. வர்கீசன, இந்திரா காந்தியோட பெரிய பையனுக்கு என்ன வேலை? பைலட். அப்படின்னா அப்படின்னா டிரைவர்ப்பா. இந்திரா காந்தியோட பையனா? அது இல்ல ஐயா தலைவா, விமானத்தை ஓட்டுறவரு. எப்படி வேணா சொல்லிக்கோங்க, ஆனா அவர் காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணிருக்காரு, அதுவும் ஒரு கிறிஸ்டியன் பொண்ணு. உண்மையாவா? அதுதான் அவர்கிட்ட பிடிச்ச விஷயமே. அதுவும் எந்த குடும்பத்துக்கு? நேரு குடும்பத்துக்கு. வர்கீசன், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஒரு விதத்துல நானும் இந்திரா காந்தி விரோதியா இருந்தா கூட இப்ப நீங்க சொன்ன விஷயத்தினால நான் யோசிக்க வேண்டியது. நம்ம வாழ்க்கையில பல பிரச்சனைகள் இருக்கலாம். 10 காசு கூட சம்பாதிக்க வக்கு இல்லாட்ட கூட நம்ம வீட்டு பொண்ண வேறொரு ஜாதிக்காரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்போமா? இது சத்தியமா நடக்காத காரியம். ஒத்துக்கிறியா? ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். இந்த கிராமத்துல கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கிற குடும்பம் லில்லியோட குடும்பம். அவங்க மகதான் இந்த ஆலிஸ். இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரோட கண்ணும் இவ மேலதான். இந்த கிராமத்துல இருந்து காலேஜுக்கு படிக்க போற ஒரே பொண்ணு இவதான். நான் உடனே ஜபம் பண்ண போகணும். இப்ப உடனே போற அளவுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? நிறைய பிரச்சனை. ஐயோ, அதுக்காக நீங்க உடனே சர்ச்சுக்கு போக வேண்டிய அவசியம் இல்ல. என்னது? என்ன பிரச்சனைன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. எதுக்கு நீங்க கவலைப்படாதீங்க, நான் ஃபாதர் கிட்ட சொல்லிடுறேன். வர்கீசன் கூடிய சீக்கிரம் பைத்தியம் ஆயிடுவார்னு சொல்லிடுறேன். பாரு, நீ உன் வேலையை மட்டும் பார்த்தா போதும், என் விஷயத்துல தலையிடாத. என்ன வர்கீசன் செருப்புல கையில வச்சிருக்கீங்க? அது ஒண்ணு இல்லப்பா, சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தா என்ன இந்த ரொம்ப கிழித்துட்டு இருக்க. உங்க எல்லாருனாலயும் ஆலிஸ்க்கு ரொம்ப பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. பாத்தீங்களானே இவர் என்ன பேசிட்டு இருக்காருன்னு? நாங்க போய் அதை பொண்ணை பயமுறுத்துவோமா? ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அவங்க அம்மா சத்தியமா சும்மா இருக்க மாட்டாங்க. ஆமா, அப்போ இன்னைக்கு நடக்காதுல்ல? அதான் சொன்னனே, எனக்கு உடம்பு முடியல. இல்லனா இப்படி எல்லாம் நான் சொல்லுவேனா? இருந்தாலும் ஒரு ஆசைக்காக தானே கேட்டேன். என்ன இப்படி சொல்லிட்டீங்க? பொழுது விடிஞ்சதுல இருந்து 7 ரவுண்ட் போயிடுச்சு. திரும்ப திரும்ப ஆளுங்க வந்துட்டே இருந்தா நான் என்ன பண்றது சொல்லுங்க? அதுவும் மழைய பாருங்க. மழை பெய்தா நல்லது தானே? அதோ அங்க பாத்தீங்கல்ல, நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, அதை இங்க கட்டி போட்டுட்டு போங்க, மத்தது நாளைக்கு பாத்துக்கலாம். ஐயோ, அது முடியாது. அது இப்ப 7 ரவுண்ட் முடிஞ்சதுனால மீதி இருக்கிற சரக்கு கொடுத்தா வேலை முடியுமான்னு கேளு. மரியாதையா கிளம்புறீங்களா? எனக்கு 1000 வேலை இருக்கு. அது வந்து கொஞ்சம் இரு. சொல்லும், ஒரு 1/2 மணி நேரம் இங்க நின்னா ஏதாவது நடக்குமா? மரியாதையா போறீங்களா இல்லையா? நான் உன்னை பத்தி கேட்கலாமா, ஆளை பத்தி கேட்டேன். அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சே. நடக்காதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் என்னதான் பண்ண முடியும்? உன்னை அடிச்சு சாப்பிட்டுறேன். கோச்சிக்கிட்டியா? என் மேல கோவமா? நாளைக்கு கொண்டு வர. குமாரசாமி, நல்லா சாப்பிடு. நாளைக்கு உன்னை நான் மேரிக்கிட்ட கூட்டிட்டு போறேன். குமாரசாமி. என்ன கூட்டியா? டேய் குமாரசாமி, பெரியமா ஏன் ஏதாவது பிரச்சனை பண்ணுச்சா? ஐயோ, எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நான் இங்க கட்டி போட்டிருக்கேன். இதுக்கு நம்ம மாறி அந்த ஆடு மேல பயங்கர காதல். காதலா? டேய், என் பிள்ளைங்களை பத்தி ஏதாவது தப்பா பேசுன? இவ இருக்காளே எங்க வீட்டோட உயிர் சொத்துடா. எங்க குடும்பத்துல இருக்கிறவங்க யாரும் இந்த மாதிரி தப்ப பண்ணதே கிடையாது. அது மனுஷனா இருந்தாலும் சரி, மிருகமா இருந்தாலும் சரி. குமாரசாமி, நான் பிளவுஸ் தைக்க கொடுத்தனே, வாங்கிட்டியா? இல்லம்மா, இன்னும் தச்சு முடிக்கல. உங்க பிளவுஸோட கலர் என்ன? ஒண்ணு குங்கும கலரு, இன்னொன்னு வெள்ளை, அப்புறம் பச்சை. அதுதான் பிரச்சனையே. என்ன பிரச்சனை? அவனுக்கு அந்த கலர்லாம் பிடிக்கவே பிடிக்காது. சிகப்பா இருந்தா உடனே கடிச்சிருக்கும். சிவப்பு தான் அவனோட வீக்னஸே. ஆனா அவன் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருக்கும் சிவப்பு பிடிக்கும். அண்ணி, மோர் தாளிக்க கடுகு வேணும்னு கேக்குறாங்க. யாரு கேட்டது? நான் தான்.
அந்த ஏழி எங்க போனா? அவளுக்கு தலைவலிக்குதுன்னு படுத்துருக்கா. எப்ப பார்த்தாலும் அவளுக்கு ஒரு தலைவலி. ஆஸ்பத்திரிக்கு போய் பாருடின்னு சொன்னா அதையும் கேக்குறது இல்ல. சைடுல டப்பால இருக்கும், அதை ஒரு பிடி எடுத்துக்க. இல்ல நானே வரேன். டிக்கெட் ஒரு சிலுக்குவார்பட்டி. எங்க போனோம்? சிலுக்குவார்பட்டி. வேற யாருக்கு டிக்கெட்? ஒரு எஸ்பிஐ காலனி. எஸ்பிஐ காலனி. இந்தாங்க. அண்ணா எனக்கு ஒரு டிக்கெட் கொடுத்துருங்க. உனக்கு டிக்கெட் வேண்டாமா? சின்ன முதலாளி வாங்க வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. சின்ன முதலாளியா? ஆமாமா, பின்னாடி தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. எனக்கு இந்த ஓசில போறதுல எல்லாம் இஷ்டம் இல்ல. டிக்கெட் கொடுங்க. இந்தாங்க. டிக்கெட். ஒரு நிமிஷம் இல்ல, உனக்காக கொய்யா பழம் வாங்கியிருக்கேன். உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா? இப்படி எல்லாம் நீ பேசினா கண்டிப்பா நான் எங்க அம்மா கிட்ட போய் சொல்லிடுவேன். போடி, உங்க அம்மாவை பார்த்தாலும் நான் பயப்பட மாட்டேன். பரவாயில்ல விட, வருத்தப்படாத. அவன் தான் பொறுக்கின்னு தெரியும்ல. கண்டிப்பா இதை அம்மா கிட்ட சொல்லதான் போறேன். வேண்டாம், சொன்னா கேளு, அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். இங்க இறங்க வேண்டியவங்கள நீங்க எங்க நீ ஸ்டாப் பண்ணுவா? சீக்கிரம் ஆகட்டும். இறங்கி வாங்க, சீக்கிரம் வாங்கம்மா, சீக்கிரம். என்ன சில கண்டுக்காம போற? நாங்க வரோங்க. ரைட். ஏழிமா, நீ போய் அந்த அறுவடை கொண்டு வா. உங்களுக்கு என்ன பைத்தியமா? இப்ப இருக்கிற பசங்களுக்கு கொஞ்சம் குறும்புதானே ஜாஸ்தி தான். என்ன குறும்போ இருந்துட்டு போட்டோம். ஆனா என் பேத்தி மேல கைய வச்சானா அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். ஐயோ, தேவையில்லாம உங்ககிட்ட சொல்லிட்டேன். எங்க பாருங்க பெரியம்மா, அவன் பேசின எல்லாத்துக்கும் நான் பதிலடி கொடுத்துட்டேன். பெரியம்மா, என்னடா? நான் பாலவாக்கம் வரைக்கும் போயிட்டு வந்துறேன். எதுக்கு போனோம்? அங்க போய் கொஞ்சம் பசங்களை கூட்டிட்டு வந்துடுறேன். அதுக்கெல்லாம் ஒண்ணும் அவசியம் இல்ல. இந்த சமாச்சாரம் எல்லாம் எப்படி தீக்கணும்னு எனக்கு தெரியும். ஏழிமா, நான் சொன்னதை போய் கொண்டு வா. இங்க பாருங்க பெரியம்மா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம தலையிடவே கூடாது. அதெல்லாம் பாலவாக்கம் பசங்களே பாத்துப்பாங்க. இங்க பாரு ஆலிஸ், இனிமே அந்த பையன் ஏதாவது பண்ணா. ஐயோ பெரியம்மா, இனிமே அப்படி எல்லாம் எதுவும் நடக்காது. நீ ஒண்ணும் காரணம் இல்லையே, அந்த புறம்போக்கு தானே. அவன் கைய ஒரு நாளைக்கு வெட்டுறேன் பாரு. ஐயோ பெரியம்மா, நாம அவனை வெட்ட வேண்டிய அவசியமே இல்ல. பாலவாக்கம் பசங்க பாத்துப்பாங்கல்ல. சொல்லலையா? தெரியாம வாய் விட்டுட்டேன், மன்னிச்சிருங்க. அந்த வெங்காயம் அறியறத நிறுத்து. கண்ணு எரிச்சல் தாங்க முடியல. இந்தா 136, 175. இந்தாங்க. இந்தா சில்லற 118. இந்தா நோட் வந்து 216. எதுக்குடா வண்டி ஓட்டுறீங்க? உங்க சம்பளத்தையும் டீசலையும் பார்த்தா 100 ரூபா கூட தராது போல. இந்த ரூட்லயே ஒரு வண்டி தான் இருக்கு. நான் என்ன பண்ண முடியும் முதலாளி? நான் ஒருத்த மனசு வச்சா பஸ்ல ஆளுங்க ஏறுவாங்களா? டேய் பசங்களா, அதை விட்டு தள்ளுங்க. நல்லா கேட்டுக்கோங்க, இதுல பெருசா வருமானம் வரும்னு நான் இதை நடத்தல. என்னோட கௌரவத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காகத்தான் நான் இதை நடத்துறேன். வேற ஒண்ணும் இல்ல. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இதுல எவ்வளவு நஷ்டம் வந்தாலும் சரி, நீங்க இதை நடத்தியே ஆகணும். புரிஞ்சுதா? நீ என்னடா முடிவு பண்ணிருக்க? ஒண்ணு இல்லப்பா, டவுன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். நான் கேட்டது அது இல்ல, உன்னோட எதிர்காலத்தை பத்தி தான். அது வந்து ரிசல்ட் வந்ததானே ஜெயிச்சன தோத்தனன்னு தெரிஞ்சுக்க முடியும். ரிசல்ட் வரட்டும். பெனிக்கண்ணா, மத்தியான சாப்பாட்டுக்கு என்ன செய்யட்டும்? உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை பண்ணுங்க. முயல் இருக்கு, அது பொரிச்சிடலாமா? நல்ல பெப்பர் போட்டு செஞ்சிருங்க. டேய் பசங்களா, அவனை படிக்கிறதுக்காக மட்ராஸ் அனுப்புனதெல்லாம் சரிதான். ஆனா பாருங்க, அவன் பெரிய கலெக்டரா வாங்குற நம்பிக்கை எல்லாம் எனக்கு இல்ல. குறைஞ்சபட்சம் ஒரு எஸ்ஐ வேலை கிடைச்சாலாவது இந்த ஊர்ல அவனுக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வச்சு கொடுக்கலாம். நமக்கு தான் இங்க நிறைய கட்டிடங்கள் இருக்க. பெரியயா, அதெல்லாம் கவர்மெண்ட் தானே முடிவு பண்ணுவாங்க. கவர்மெண்ட் என்ன பண்ணணுமோ அது பண்ணிக்கிட்டோம். இடத்தை நாம கொடுக்கிறோம். என்னோட ஒரே லட்சியம், அவன் இந்த ஊருக்கு சப் இன்ஸ்பெக்டர் ஆகணும். நீங்களும் படிக்கல, அவன் மட்டும் ஒரு இன்ஸ்பெக்டர் ஆயிட்டானா ஊர்ல அவனுக்கு எந்த பிரச்சனைனாலும் நம்ம வீட்டு வாசல்ல வந்து காவல் கிடப்பாங்கல்ல. அது கண்டிப்பா நடக்கும், அதுல சந்தேகமே வேணாம். சந்தேகம்லாம் எதுவும் இல்ல. ஆனா எங்க கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு எடை போட்டா எவனா இருந்தாலும் சரி கீழே விழுந்துதான் ஆகணும். பின்ன விழாம நீங்க ஒரு முடிவு பண்ணிட்டா அதுல மறுப்பே இல்ல. உங்க மனசுல அப்படி ஒரு எண்ணம் இருந்தா அதை நேரடியா அவகிட்ட சொல்லுங்க. என்ன சொல்ற? பின்ன இத பாருங்க, தாமதப்படுத்தாதீங்க, தைரியமா சொல்லுங்க. நாங்க எல்லாம் உங்க கூட இருக்கோம். என்ன? ஆமா. இத பிடி, ஒரே கல்பு.